ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் என்னோடய சிம்பிளான டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் தோசையும் தக்காளி சட்னியும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். தக்காளி சட்னிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சு அதை தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சதுமே மேகாவும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லி ரோஸ் கலர் பக்கெட் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அவள் அந்த பக்கெட் பார்த்தாலே செடிக்கு தண்ணி ஊற்றுறான்னு சொல்லி அவளுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அவளும் என் கூட வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாருங்களேன், அவள் ஊற்றிட்டு இருக்கிறது செம்பருத்தி செடி. ரீசெண்டாக தான் இதை நானும் மேகாவும் சேர்ந்து நட்டு வச்சோம். இது எப்படி வளருதுன்னு தெரில, பார்க்கலாம், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு டப்பு சும்மாவே இருந்தது. அதுலேயும் நான் கொஞ்சம் மல்லி சீட் எடுத்து போட்டு விட்டுருக்கேன், எப்போயாவது நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி. இங்கே பாருங்களேன், இந்த பாத்திரத்தில் இருக்க ஸ்டிக்கர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு. இதை நான் எப்படி சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறதுங்கிற டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். லைட்டாக சூடாகும் போதே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் மேல் எழும்பி வரும். நம்ம அப்போ அந்த லைட்டாக கத்தியை வச்சு மூவ் பண்ண ஸ்டிக்கர் நம்மளுக்கு தனியாக அழகாக கிடச்சிரும். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நானும் மிகவும் விளையாட போயிட்டோம். ஈவினிங் போல் ஜாமுன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. ஸோ ஜாமுன் தான் ரெடி பண்ண போகிறேன். ஜாமுனுக்கு நான் எப்போவுமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் வாட்டரையும் நம்ம சுகரையும் ஆட் பண்ணணும். ஸோ 1/2 kg சுகர் இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணணும். கூடவே 2 ஏலக்காயை நான் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்மளுக்கு கம்பிப்பதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட சுகர் வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். ஜாமுன் மிக்ஸ் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்டிக்கியாக பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு பூரி மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதில் லைட்டாக எண்ணெய் இல்லாட்டினா கீ 2ல் ஏதாவது ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா குட்டி குட்டியாக உருண்டையாக பண்ணிக்கலாம். கிராக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மாவு பிசையணும். அதாவது அந்த உருட்டணும். அதில் ஏதாவது இந்த மாதிரி கிராக் இருக்குதுன்னா ஜஸ்ட் அதை நம்ம மேலே அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இந்த மாதிரி தனித்தனி உருண்டையை எண்ணெய் நல்லா பாயிலில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒவ்வொன்றா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் அதை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமுமே பொன்னிறமாக வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு பாகு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்திருக்க அந்த உருண்டைகளும் நல்லா ஆறணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகும் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க குலோப் ஜாமுன் உருண்டைகளும் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அந்த பாகு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஈவினிங் பண்ணனால 1 day நைட் ஃபுல்லாக நான் இதை ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பித்தோன்னா உண்மையாகவே இது அப்படி இருக்குங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வரப்போகிற ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம்.